அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தான சுண்டக்காய் சட்னி தாங்க செய்ய போகிறேன். இந்த சுண்டக்காய் சட்னியில் அவ்வளோ தூரம் சத்துக்கள் நிறைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அடிக்கடி நம்ம செஞ்சு வந்து சாப்பிட்ணும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பயிரும் 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் போட்டுடுறேங்க. போட்டு லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருக விடாத வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 கப்பு இருக்குங்க சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பூண்டு பல் இருக்கும், அதையும் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாங்க. ஒரு 1/2 கப்பு சுண்டைக்காய் நான் அதோடு எடுத்து போட்டிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு சுண்டக்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளியை உள்ளே இருக்க அந்த வெள்ளையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டிருக்கேங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மூட்டு வலி, உடல் சோர்வு, இந்த ரத்தத்தில் உள்ள உங்களுக்கு கிருமிகள் எல்லாத்தையுமே இது அகற்றும். இந்த சுண்டைக்காயில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கசப்பு தன்மை தான் நமக்கு வந்து உடலில் உள்ள அந்த வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து க்யூர் பண்ணும். பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்து இந்த கடலைப்பயிறு, இந்த உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. இதில் கால்சியம், புரதம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுண்டைக்காயில் நம்ம அடிக்கடி மாதத்தில் ஒரு 2-3 டைம் அதை நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கசப்பு தன்மை தான் நம்ம வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க. உங்களுக்கு வயிறையும் க்ளீன் பண்ணும். ஓகே, சட்னி நான் வந்து திக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுத்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுடுறேங்க. நல்ல ஒரு சாஃப்டான இட்லி இன்றைக்கி வந்து நான் சுட்டிருக்கேன். இந்த சட்னிக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், நான் திக்காக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி சட்னி. இதுக்கு வந்து சாஃப்டான ஒரு இட்லி தான் இன்றைக்கி வந்து சுட போகிறேன். கிறிஸ்பியான ஒரு தோசை கூட மொறு நல்லா அவ்வளோ தூரம் அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் சொல்கிற இட்லி ரேஷன் அரிசியில் ஃபுல்லாக சுட்டதாங்க. அவ்வளோ தூரம் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பிசு பிசுன்னு. பாருங்கள், எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃபுல்லாக அந்த ரேஷன் அரிசியில் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு ஒரு மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வீடியோவில் போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். வேணா போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு. அப்படியே எடுக்கும்போதே உங்களுக்கு அப்படியே லேஸாக இருக்கும். அந்த மாதிரி இட்லி இருந்தால் தாங்க இட்லி உங்களுக்கு நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், இந்த சாஃப்டான ஒரு இட்லியோட இந்த சுண்டைக்காய் சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக புசுன்னு இருக்குன்னு. மதியம் வச்சு சிக்கன் குழம்பும் இருக்குங்க. ரெண்டுமே நான் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் 2 இட்லி சாப்பிட்லாம் போல் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதே மாதிரி ஒரு ஹெல்த்தான சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.